ஆகுபெயர் ஒன்றின் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். ஆகுபெயர் பல வகைப்படும். முதலாகுபெயர் அல்லது பொருளாகுபெயர். ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகுபெயர். எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினாள். இங்கு மல்லிகை என்பது முழு செடியின் பெயர். ஆனால் அவள் செடியையா தலையில் சூடினாள்? இல்லை, அந்த செடியின் ஒரு உறுப்பான பூவை மட்டுமே சூடினாள். எனவே முழு பொருளின் பெயர் உறுப்புக்கு ஆகி வந்ததால் இது முதலாகுபெயர். சினையாகுபெயர். ஒரு உறுப்பின் பெயர் அதன் முழு பொருளுக்கு ஆகி வருவது சினையாகுபெயர். எடுத்துக்காட்டு தலைக்கு ஒரு பழம் கொடு. இங்கு தலை என்பது ஒரு உறுப்பின் பெயர். ஆனால் பழத்தை வெறும் தலையிடம் மட்டும் கொடுக்க மாட்டோம், அந்த உறுப்பை கொண்ட மனிதனுக்கு கொடுப்போம். எனவே உறுப்பின் பெயர் முழு மனிதனுக்கு ஆகி வந்ததால் இது சினையாகுபெயர். எடுத்துக்காட்டு தக்காளி நட்டான்.